வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்னைக்கு சிவவாக்கியர் தத்துவத்தை பற்றி பார்க்கலாம். 18 சித்தர்களில் சிவவாக்கியரும் ஒருவர். இறைவனின் இருப்பை மிக தெளிவாகவும் விரிவாகவும் சொன்னவர் சிவவாக்கியர். ஆன்மீகத்தில் முற்றாக அறியாமைகளையும் முயற்சி அவருடையது. பாருங்கள் எத்தனை புரட்சிகரமான கருத்துக்கள் அவருடையது என்பதை. வேதம் ஓதுகின்றவர்கள் திருவடி ஞானம் பெற்றதுண்டோ? இவர்கள் பார்க்கவில்லை என்பதால் பாலில் நெய் இருப்பது பொய்யாகி விடுமோ? கோவில் எது, குலம் எது? கண்ட இடமெல்லாம் கும்பிடு போட்டு திரியும் அறிவாளிகளே என்று சிவவாக்கியர் பேசும்போது என்ன இவர் நாத்திகம் பேசுகிறார் என்று எண்ணி தோன்றும். ஆத்திரத்தில் உயர்ந்த இடத்தில் அல்லவா அவர்கள் நிற்கிறார்கள். கோயிலும் உங்கள் மனதுக்குள் இருக்கிறது. அந்த கோவில் அழிவதில்லை, அந்த குளம் வற்றுவதும் இல்லை. பானையில் வைத்த நீர் காணாமல் போவதெப்படி? அது எங்கே மறைந்தது? பானையிலா, நெருப்பிலா, நிலத்திலா, ஆகாயத்திலா என்கிற கேள்விகள் சிந்தனைக்குரியவைகள். உங்கள் மனதிலிருந்து மாயை நீங்கியதாக மனதுக்குள்ளேயே மறைத்திருக்கிறதா என்று நீங்களே யோசித்து பாருங்கள். அந்த மாயை உங்களுக்குள் இருக்கிறதா அல்லது மறைந்திருக்கிறதா என்று. வாயில் பட்டதும் நீர் எச்சிலாகிறது. அந்த வாயில் பட்ட வேத வாக்கியத்திற்கு எச்சில் இல்லையா? 7 உலகிலும் எச்சில் இல்லாத இடம் எது? சித்தரின் கேள்விக்கு பதில் சொல்வது எளிதென்று நினைக்கிறீர்கள். பசுவின் மடியில் இருந்து கறந்த பாலை மீண்டும் அதன் மடியில் செலுத்த முடியாது. கடைந்தெடுத்த வெண்ணெய் திரும்பவும் தயிராகாது. பறித்த பூவையும் உதிர்ந்த காயையும் மரத்தில் ஒட்ட வைக்க முடியாது. இறந்தவர்கள் பிறப்பதில்லை என்றும் அப்படித்தான் என்கிறார்கள் சிவவாக்கியர். ஊழ்வினை கொள்கையை தகர்த்தெறிவதற்கு உதவும் வார்த்தைகள் இது. தீர்த்தமாடி வருவோம் என்று தேசமெல்லாம் சுற்றுகின்ற அறிவாளிகளே, எங்கே தீர்த்தமாடுவது என்று திடமாகச் சொல்லுங்கள். உங்கள் உள்ளத்தில் அல்லவா புனித தீர்த்தமாக்கி கொள்ள வேண்டும். நீங்கள் 5 எழுத்து மந்திரத்தை ஜெபிக்காதலால் அது புனிதப்படும் என்கிறார்கள். 5 எழுத்து மந்திரமான நமச்சிவாய மந்திரத்தை ஜெபித்தாலன்றோ அது புனிதப்படும் என்கிறார். மூலாதாரத்து ஜோதியை உச்சித்த தளத்தில் நிறுத்தி வைத்து உலவவிடும் திறன் படைத்தால் எப்பொழுதும் இளமையாய் வாழ முடியும். மனிதர்கள் அப்பொழுது மாமனிதனாக, ஏன் அந்த மகேசனாகவே மாற முடியும் என்கிறார் சிவவாக்கியர். குண்டலியின் இரகசியத்தை அவர் விட்டு வைத்தது இல்லை. இவ்வாறு சொல்கிறார். உடம்புதான் உயிரின் வடிவமா? உடம்பை உயிர் தேடிக்கொண்டதா? உயிரை உடம்பு தேடிக்கொண்டதா? உடம்பிலிருந்து பிரிந்த உயிருக்கு உருவமேது சொல்லுங்கள் என்று கேட்கிறார் சித்தர். இழக்கப்படுகிற உயிர் வேறு, ஆன்மா வேறு. ஆன்மா இரவாது என்று நிறுவுவதே அவருடைய நோக்கமாக இருந்தது. காலையிலும் மாலையிலும் தவறாமல் நீராடுவது ஆச்சாரமாகிவிடுமா? காலமெல்லாம் தண்ணீரிலேயே தேரை கிடக்கிறது. அது பெற்றது என்ன? சிந்தனையை கிளறிவிடும் கேள்வி இது. அது வேண்டும் இது வேண்டும் என்று ஆளாய் பறக்கின்றீர்கள். நீங்கள் எத்தனை பறந்தாலும் உள்ளதுதான் என்றும் இருக்கும். பொருட்களின் மீதான வேட்கையை துறந்த பின் பரம்பொருளே உங்களை தேடிக்கொள்ளும் என்கிறார். மிகப்பெரிய ஆன்மீக இரகசியம் அல்லவா இதில் விளங்க பெறுகிறது. பொருளாசை, மாயை. அந்த மாயை விளக்கினாலன்றோ ஞானம் புலனாகும். பரம்பொருள் தவிர மற்ற எதுவும் நமக்கு வேண்டுவதல்ல என்று புரிய வைக்கிறார் இதன் மூலம். உங்களுக்கு இறைவன் இருப்பதை உங்களால் ஏன் நம்ப முடியவில்லை? தேங்காய்க்குள் தண்ணீர் இருப்பதை நம்புகிறீர். அந்த தண்ணீர் அதனுள் எப்படி புகுந்தது? இறைவனும் உங்களுக்கு அப்படித்தான் உங்களுள் புகுந்தார். உங்கள் நெஞ்சத்தில் ஈசன் இருப்பதை நீங்கள் உணர்ந்து விட்டால் இந்த நிலவுலகில் எவரோடும் எதுவும் பேசத் தோன்றாது. கருவில் இடம்பெறும் முன் இந்த உடம்பு எங்கே இருந்தது?
உருவெடுத்த முன் இந்த உயிர் எங்கே இருந்தது? அருளை பெறும் முன் ஆசை எங்கே நின்றது என்ற கேள்விக்கு நம்மால் பதில் கூற முடியுமா? அவரே பதில் கூறுகிறார். கருவாகும் முன் உடம்பு அனலிடை நின்றது. உருவெடுக்கும் முன் உயிர் அனலிடை நின்றது. ஆசையோ காற்றோடு காற்றாய் கலந்திருந்தது. உடம்பு ஆசை என்று எவ்வித மயக்கமும் மற்ற நிலையில்தான் சிவாயத்தை அறிவதாகும். அதாவது இந்த மூல மந்திரத்தை அறிவதாகும். எங்கே உதயம், எங்கே அஸ்தமனம், எங்கே விழிப்பு, எங்கே உறக்கம், எங்கே தெளிவு, எங்கே மயக்கம் என்று நீங்கள் கேள்விகளைத்தான் கேட்டுக்கொண்டிருக்க முடியும். உங்களுடைய கேள்விக்கு இன்னொருவரின் கேள்விக்கு நீங்களோ பதில் கூற முடியாது. இதையெல்லாம் விரிவாக்க அறிந்தவரும் விளக்க உரைப்பவரும் ஞானிகள் மட்டும்தான். உள்ளத்தின் அழுக்கை உதறவிடில் உங்கள் மௌனமும் ஞானமும் யோகமும் எதற்கு உதவும்? நீங்கள் காற்றில் சென்று தவமாற்றியிருந்தாலும் உள்ளத்தில் அழுக்கு போகுமா என்று கேட்கும் சித்தரின் நோக்கும் உள்ளே அழுகின்ற ஆன்மா, அழுக்கிருக்கின்ற ஆன்மா சாதனை எடுபடாது என்பதை உணர்த்துவதுதான். குளித்தால் அழுக்கு போய்விடும் என்று மனிதர்கள் நினைக்கலாம். எங்கே அழுக்கிருக்கின்றது என்று யோசித்து எங்கே அழுக்கில்லை என்று அவர்கள் அழுக்குள்ள இடத்தை அறிந்து அழுக்கை அகற்ற முடிவெடுத்தால் தூய ஜோதியுடன் வடிவில் நேயமாகி வாழ முடியும் என்கிறார் சித்தர் பிரான். அந்த பாடலிலேயே இட்ட குண்டம் ஏதடா, இருக்கும் வேதம் ஏதடா, சுட்ட மண்கலத்திலே சுற்று நூல்கள் ஏதடா, முட்டி நின்ற தூணிலே முளைத்தெழுந்த ஜோதியை பற்றி நின்றதேதடா, ஓசையுள்ள கல்லை நீர் உடைத்து இரண்டாய் செய்துமே வாசலில் பதித்த கல்லை மழுக்கவே மிதிக்கிறீர், பூசைக்கு வைத்த கல்லில் பூவையும் நீரையும் சாத்துகிறீர், ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல் சொல்லுமோ, நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுத்து சென்ற மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ, நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ என்று சிவவாக்கியர் செப்புவதெல்லாம் சிந்திக்க சிந்திக்க நான் காண்பது தேனுண்ட நிலையா தீமுண்ட நிலையா அனுபவித்துதான் அறிய வேண்டும். நன்றி.